அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சொல்கிறார் சிவவாய்க்கர், தூய்மை தூய்மை என்றுள்ளே தோண்டலையும் ஏழைகள், தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். பொண்டாட்டியை வீட்டில் வச்சுக்கின்னு செத்தவனை தீட்டுன்னு எடுத்து போய் பொச்சு போட்டு தூய்மையான பொண்டாட்டியை வீட்டில் வச்சுன்னு தூய்மை எங்கடா போச்சுன்னு கேட்குறாரு. அதனால் சொல்கிறார், தூய்மை தூய்மை என்றுள்ளே தோண்டலையும் ஏழைகள், தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறீர். பொண்டாட்டின்ற ஒரு பெண்ணை வீட்டில் வச்சுக்கின்னு அதுக்கிட்ட ஒன்னோட ஒன்று உடல் உறவு பண்ணிட்டு அதை பண்ணிட்டு போய் குளிச்சு போட்டு போய் 1000 வேதங்களை ஓதுறதே தூய்மை தானடா ஓதுது. அந்த ஆமை மாதிரி இருக்கிற பொண்ணுக்குள்ளே மூழ்கி வந்துட்டு அநேக வேதம் ஓதுறிய தூய்மை எங்கே போச்சு? ஆனால் அடுத்தவனை பார்த்து தூய்மை இது தீட்டு அது தீட்டுன்னு சொல்கிறோம். தீட்டுன்றது ஒருத்தன் உயிர் போனால் எப்போ போச்சே போகிறோமோ தீட்டு அப்போவே போச்சு. அதுக்கப்புறம் அங்கே தீட்டும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் இது இந்த மக்களை பயம்புறுத்தி இது மாதிரியெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. இதை அப்படியே விடாமல் ஜனமும் பிடிச்சி வச்சுருந்துக்குது. தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இல்லை உலகத்தில். ஒரு பெண்ணுன்னு ஒன்று இது ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று இல்லை. அதனால தான் ஆகாயத்திலேருந்து எந்த செடியும் முளைச்சி வராது, ஆகாயத்திலேருந்து எந்த உணவும் அறப்பறுத்து வராது. எல்லாமே மண் பூமியிலேருந்து தான் விளையுது. மனுஷனுக்கு தேவையான உயிரினங்களும் பூமியில் தான் பிறக்குது, மனுஷனுக்கு தேவையான உணவுகளும் பூமியில் தான் பிறக்குது. அதனால் இப்போ பூமியை என்ன சொன்னால் பூமி தாய் என்ன பெண்ணுனுடைய வடிவம்ன்றாது. அந்த பெண்ணுனுடைய வடிவம்னு ஒரு பூமி இல்லைன்னு சொன்னால் உற்பத்தின்றதே ஒன்று உலகத்தில் கிடையாது. அப்போது அந்த பெண் எவ்வளோ உயர்ந்தவன், இந்த உலகத்தையே உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. யாரோ ஆண் எங்கேயோ ஒரு பொருள் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அந்த பொருளை 10 மாதம் பாதுகாத்து 10வது மாதம் அந்த பொண்ணை இந்த பொருளை இந்த உலகத்துக்கு அந்த பெண்ணு கொடுக்குறாங்க. ஆனால் அது முடியுமா? முடியாது. கொடுக்க தான் முடியும், வாங்க முடியாது. அப்போது கொடுக்குறவனும் தேவை, வாங்குறவனும் தேவை. 2 பேரும் இருந்தால் தான் செயல் நடக்குவாங்க. அப்படிப்பட்ட பெண்ணை வீட்டில் வச்சுக்கின்னு தீட்டு வந்துச்சு, கோயிலுக்கு போகக்கூடாது, குளத்துக்கு போகக்கூடாது. எவ்வளோ முட்டாள்தனம் இது, எவ்வளோ அறியாமை இது. அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, தூய்மை தூய்மை என்றுள்ளே தோண்டலையும் ஏழைகள், தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். தூய்மையான பொண்ணு வீட்லேயே வச்சுன்னு எங்கடா போச்சு தீட்டுன்றோம். ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறீர், தூய்மையும் திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆச்சே. இப்போ நான் பேசிக்கிறேன், நான் ஒரு குருன்னு சொல்லிக்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்க ஏதோ குருன்னிட்டு. ஆனால் இந்த குரு எப்படி வந்தார்னா, அந்த தூய்மை திரண்டு வந்து தான் ஒரு உருவமாக நான் உட்காந்து நின்றுக்கிறேன். அந்த தூய்மைன்னு ஒன்று இல்லைன்னா, அந்த தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னா எனக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லைன்னா நான் ஒரு குரு ஆகிருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற குருமார்களும் அவன் தாயினுடைய தீட்டில் தான் இருக்கிறான். அப்புறம் தீட்டு எங்கே போச்சு? நான் ஏற்கனவே கூட சொன்னேன், பெங்களூர்லேருந்து ஒரு பொம்பளை போய் ஐயப்பன் கோயில் சிலையை தொட்டு பிடிச்சின்னு காசிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றி கழுவுனாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஐயப்பன் கோயிலில் இருக்கிற பக்தர்கள்லாம் பொண்டாட்டி இல்லையா? அப்போ தீட்டு படாதா? இதெல்லாம் அறியாமை, ஊரை பயம் போடுறது, தெளிவு இல்லாத தனம். அந்த தெளிவு இருக்கும். யாருன்னா தொட்டா தீட்டு. இப்போ பார்க் ஷாப்புக்கு போய் வந்தால் குளிச்சுட்டு உள்ளே வரணும் அப்படின்னா, ஆனால் பார்பர் தொட்டான்றதுக்காக குளிச்சுட்டு உள்ளே வரணும்னு சொல்லலை. அந்த முடி சிந்திடும், நீ சாப்பிட்றதுல போயிடும், குடிக்கிறதுல போயிடும். அதனால் அந்த முடியை பாத்ரூமில் குளிச்சுட்டு சுத்தமாக உள்ளே வரா அப்படின்னு வச்சான். சாவுக்கு போனீங்கன்னா சாவு முன்னெல்லாம் சுடுகாட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும். இப்போல்லாம் குளத்தை தூத்து காம்ப்ளெக்ஸ் நிற்கிது. அப்போ அந்த குளத்தில் குளிச்சுட்டு வாடானா. ஏன்னா அந்த செத்தா
செத்த உடனே அந்த உடலுக்குள் வந்து இந்த நீர் கிருமிகளோடு சேர்ந்து வெளியே வரும். அதை தூக்கிறது தொடுறது இதனால் அந்த கிருமிகள் வரும். அதனால் குளிச்சுட்டு வீட்டுக்கு வாடணும். சரி, குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு விளக்கு இருக்கும், அதை பார்த்துட்டு தின்னுறிட்டுன்னு வீட்டு உள்ளே போடணும். எதுக்குன்னா செத்தவன் கடவுளாகி வெளியே உட்காந்துங்கிறான், அதை கும்பிட்டுட்டு உள்ளே வீடு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வச்சாங்க. இந்த மூடனங்கள்லாம் சேர்ந்து அதை முட்டாள்தனமாக்கி திடுக்குன்னு ஆக்கி அந்த பயத்திலேயே வாழறான் மனுஷன். அதனால் அந்த பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. எங்கள் அம்மா செத்துப்பட்டால் நான் மறுநாளே கோயிலுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா செத்துப்பட்டால் எண்ணெய் வைக்கணுன்னாங்க, நான் வைக்க மாட்டேன்ட்டேன். எங்கள் அம்மா செத்துட்டா நான் கொல்லி போடணும், நாங்கள் போட மாட்டேன்னுட்டேன். எங்கள் அம்மா செத்துட்டா காரியத்துக்கு ஐயர்கிட்ட போய் பொட்டு வச்சுக்கணும், வைக்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா கடவுள்ன்ற பொருள் எனக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அடுத்தவன் எனக்கு பொட்டு வச்சு நான் வாழ போகிறதில்லை. எனக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு நான் பொட்டு வச்சு வாழணும். அதனால தான் நெத்தியில் நீரிடுறேன், நெத்தியில் உணர்வை உண்டாக்குறேன். இதையெல்லாம் தெளிவான செயல்களை நம்ம செய்தோம்னா நம்ம அந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வருவோம். தெய்வம் இல்லைன்றது மூட நம்பிக்கைன்னு நினச்சிக்காதீங்க, அது முட்டாள்தானம். அது தெய்வம் இல்லைன்னா நீயே இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, இந்த உலகமும் நிற்காது. இயற்கை சூரியன் வருது, அதை எதையாவது நிறுத்த முடியுமா? சரி, அது வர்றது இயற்கை என்னுவான். இயற்கை சூரியனே நின்றுட்டா என்ன ராத்திரியே இல்லாத எல்லா உயிரினமும் செத்து போயிடும். சரி, சூரியன் போய் சந்திரனே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பொருள் கூட உருவாகாது உலகத்தில், இருட்டிலே இருக்கும். அப்போது இந்த இயற்கைன்ற சூரியன், சந்திரன், வெள்ளி, பூமி அத்தனை இறைவனுடைய படைப்பு. அத்தனை கிரகத்தையும் கடந்து நின்று இந்த உலகத்தை வேடிக்கை பார்த்துன்னுக்குறான். அப்படிப்பட்ட இறைவனை அடையணும்னா தன்னை தான் உணரணும். தன்னை உணர்ந்தீங்கன்னா உண்மைகள் உங்களுக்கு விளங்கும். அந்த உண்மைகளால் நீங்கள் தெளிவான வாழ்க்கை வாழ்வீங்க. அந்த தெளிவான வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல பாதைக்கு இட்டுன்னு போவோம். அதை நாடி செய்யுங்க. ஒவ்வொரு மனுஷனும் 3 நிலையிலேயே நிற்கிறான். ஒன்று விழிப்பாக இருக்கிறான், இன்னொன்று தூக்கத்தில் இருக்கிறான், இன்னொன்று கனவு நிலையில் இருக்கிறான். இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இந்த 3 நிலையோடு வாழ்ந்து அப்படியே ஒரு நாள் செத்து போயிடுறாங்க. இது போதுமானா? இது போதாது. இதுக்கு அடுத்த நிலை போகணும். ஆனால் அடுத்த நிலைக்கு யாரும் போகிறதே கிடையாது. முதல்ல போகிறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணுறோம். இது அடுத்தடுத்த நிலை போனோம். தூக்கம், நினைவு, கனவுன்ற நிலையை தாண்டி இதுக்கு அடுத்த நிலைக்கு நாம் போகிறோம். விழிப்பு நிலைக்கு நாம் போகணும். விழிப்பு நிலைக்கு நாம் போனோம்னா ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய இறைவனை அடைஞ்சி நானும் ஆனந்தமயமாகவே இருப்பேன். புரியுதுங்களா? அப்படி இந்த உடலுக்குள்ளே ஒரு 3-4 விஷயங்கள் இருக்குது. அது எதுன்னா இந்த விசித்தின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணாக்கு பகுதி, இந்த புருவ மையம் என்றக்கூடிய ஒரு பகுதி, உச்சின்ற ஒரு பகுதி, அடுத்து பீடரின்ற ஒரு பகுதி. இது ஏன் இந்த 4 பொருளும், இந்த 4 பொருளை நாம் டச் பண்ணலை, இந்த 4 பொருளை நான் ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படின்னா எந்த ஞானமும் யாருக்குமே சித்திக்காது. ஐயா இருக்கார், ஐயாவோட குருநாதர் மிகப்பெரிய ஞான நிலையை அடைஞ்சவர். ஆனால் அவருக்கு உலக ஞானம்னா என்னன்னு தெரியாது. உலகத்தை பற்றி அறிவு, ஒரு குடும்பத்தை பற்றி ஒருத்தர் கேட்குறாங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது பண்ணுறாரு. இறைவனை பற்றி கேட்குறியா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு கேட்காது அப்படின்றாரு. ஆனால் அதே ஐயா கிட்ட வந்தோன்னு வச்சிங்களேன், உட்காரு, வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா விலாவரியாக புட்டு வச்சுருவார். இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அதுலேயும் விலாவரியாக புட்டுவார். அப்போது இக பரம் அப்படின்ற 2 விஷயத்தையுமே ஐயா அப்படியே பிரித்து மேய்ச்சிருப்பார். இப்படி எல்லா வாழ்க்கையும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் எந்த இடத்த தொட்டால் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த தொட்டால் மட்டும்தான். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பொருள் ஞானத்தை பற்றி மட்டுமே, இறைவனை பற்றி ரகசியத்தை மட்டுமே சொல்லி கொடுக்கும். இன்னொரு இடங்குது, அது உலகத்தை பற்றிய ரகசியத்தை எல்லாத்தையும் உடைச்சி காட்டும். இதுதாண்டா ரகசியம், இதுதாண்டா உலகம் அப்படின்னு சொன்னோம். அப்போது உலகத்தை பற்றி மட்டும் ரகசியம் எனக்கு கிடைச்சி அதுவே போதும் நான் நின்றுட்டேன்னு சொன்னால் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு விஞ்ஞானி ஆகலாம். அது போதுமானா? அதனால எல்லாரும் சத்து தானே போனோம். ஆனால் இறைவனை பற்றிய ரகசியத்தை அது திறக்கக்கூடிய அந்த கதவை நான் திறந்துட்டேன்னு சொன்னால் அது எனக்கு காட்டி கொடுக்கும். அப்போ எனக்கு பேர் மெய்ஞானம். அது இன்னொரு அம்மா வயதில் நான் புகழாமல் என்னை காப்பாற்றி என்னை தடுத்தாட்கொள்ளும்.
அப்போது இந்த 4 இடமும் நமக்குள்ளே தான் இருக்குது. போகக்கூடிய வழி தெரிஞ்சு அங்கே நான் நிற்கணும். அதுக்கு குருவோட ஆசீர்வாதம் வேணும். குரு பக்தி இல்லாமல் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? இதுக்கு ஆணி வேற குரு பக்தி தான். அந்த ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் என் புத்தி, என் மனம், என் அறிவெல்லாம் வேலை செய்யும். அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில தான் நான் அங்கே போகவே முடியும். அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நான் போகும்போது இங்கே இருடான்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது, அங்கே யாரோ ஒருத்தர் வேணும். உபதேசம் கொடுத்தவங்க வந்து அங்கே பண்ணுவாங்களா? நீ எங்கே போனேன்னு அவங்களுக்கே தெரியாத. இங்கே இருன்னு சொல்கிறதுக்கும் தெரியாது, நீ கடந்து போடான்னு சொல்கிறதுக்கும் இவங்களால முடியாது. அப்போ இவங்க பேர் என்னது? ஸ்தூல குருமார்கள். ஆனால் சூட்சமாக ஒருத்தர் வரணும், அவருக்கு பேர் தான் சர்க்குருநாதர். நீ அனுபவிக்கிற அனுபவம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவருக்கு உன் பாஸ்வேர்டு அவர்கிட்ட தான் இருக்குது, உன் ஐடி அவர்கிட்ட தான் இருக்குது. நீ எங்கே போனேன்னு அங்கே நீ இங்கே போய்கிற, உன் வழி தெரியாமல் சிக்கிற. சொல்லுவாங்க, உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே வச்ச விளக்கு எரியுது. அப்புறம் அச்சுருள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை, சிக்குது வாழைப்பெண்ணு. அது சிக்கு தான், போவே இல்லை. தானே வழி போடான்னு போல, சிக்கு தான். அதை பிடிக்கவும் முடியல, அந்த நேரத்தில் உடவும் முடியல. இப்படி ஒரு நிலை அங்கே வரும். அங்கே வந்தால் என்னை யார் கைட் பண்ணுறது? ஐயன் தான் வரணும். அப்போது ஐயன் வரணுன்னா உன் மனசில் குரு பக்தின்றது வேணும். ஏன்னா அவரோட பாஸ்வேர்டு தான் அங்கே போகிறோம் ஓப்பன் ஆகும். உன் பாஸ்வேர்டு வீட்டுக்கு தான் ஓப்பன் ஆகும். இது ஏடிஎம் கார்டு இல்லை, ஐயாவோட கார்டு தான் நம்ம சொந்தம் இருக்கிறோம். அதனால் குரு பக்தியோட பாடம் பண்ணக்கூடிய எல்லாரும் அந்த இடத்துக்கான போகிற வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ அனுபவங்களும் அவங்க எல்லாருக்குமே நடக்கும். அது சத்தியம். சரிங்களா? சரி, நல்ல சார், நல்லா சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா, இப்போ அங்கே கும்பமேளத்தில் வந்து நாகா சாதுகள் வந்து அகோரிகள் வந்து அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க தென்னையில் முழுங்கி இருந்து வந்தால் புது மக்கள் போய் இங்கே ஸ்நானம் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் ஐயா? ஏன் அந்த குருகுல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க மனிதர்கள் பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிறது தான்? அதுதான் சாமி. இது வந்து என்னென்னா வழிமுறை 1000 வழிமுறை இருக்குது. இப்போது நாம் சிவன் கோயிலுக்கு போகிறோம். முன்னெல்லாம் சிவன் கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா பயம். ஏன்னா சிவன்றவன் சுத்தமான தெய்வம். தெய்வத்தில் நான் சுத்தம் அசுத்தம். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம். சிவன்றவர் தவம் பண்ணுறாரு, அங்கே போனால் சுத்த பத்தமாக போவோம். அம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி கேஷுவலாக போயிட்டு கேஷுவலாக வர முடியாது. சிவன் கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஒரு ஒழுக்கத்தோடு வாழறவங்க மட்டும்தான் பயபக்தியோட சிவன் கோயிலுக்கே போக முடியும். ஆனால் இப்போ எல்லாரும் போகிறாங்க, பயம் விட்டு போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சிவன் வேலையை காட்டுறதில்லை, வேலையை காட்டினா தான் பயம் வரும். அப்போது ஆனால் இங்கே இப்படி இருக்கிறோம். கல்கத்தா போயிருந்தோம், அங்கே காளி கோயில் சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஆட்டை வெட்டுறாங்க. அங்கே தினமுமே இது நடந்துனே தான் இருக்குது. எனக்கு பகீர்னுது அந்த இடத்துல நிற்கவும் முடியல. அந்த ஸ்மெல்ல ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங் போய் அந்த வேறு மாதிரி வருது நமக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை சர்வசாதாரணமாக பண்ணினுக்கிறாங்க. அந்த பாவனை மாறுது. அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். ஆனால் நம்ம செதுக்கி 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 பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, டேய் இதெல்லாம் விட்டுடுறா, தெய்வத்துக்கிட்ட போனால் புனிதமான, ஏன்னா புனிதமான ஒன்று போனோம்னா நீயும் புனிதமான ஆகணும் அப்படின்னு நம்மளை செதுக்கி செதுக்கி இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்துட்டாங்க. அங்கே இன்னும் மாறலை. அப்போ அங்கே இருக்கிற வழிமுறை எல்லாமே ஒரு அகோரிகள்னாவே வேகம் ஜாஸ்தி. ஏன்னா அவன் பாவனை என்னன்னா, நான் தான்டா சிவன், என் உருவம் தான் சிவனோட உருவம். சிவனுக்குன்னு ஒரு உருவம் இல்லை. நான் எந்த கோலத்தில் சாம்பல் பூச்சி இருக்கிறனோ, நான் எப்படி சுடுகாட்டில் வாழணும், அந்த சிவனும் சுடுகாட்டில் தான் இருக்கிறான். அதனால் நானும் சிவனும் தான் ஒன்று அப்படின்னு சுடுகாட்டில் இருக்கிற அந்த பிணத்தை எல்லாம் அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன்னா பாவனை பாவனை. அப்போ அந்த பாவனை இருக்கிறவன எல்லாரும் ஒன்றா சேர்த்து விட முடியாது. அப்போ இவங்களாம் வந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க வந்து போனாங்கன்னா அது சிறப்பாக இருக்கணும் தான் சாமி. இதெல்லாம் ஒரு அமைப்பு முறை. அவங்களையும் தடுக்க முடியாது, இவங்களையும் தடுக்க முடியாது. அதனால பிரிக்கிறாங்க, கேட்டகரி மாதிரி பிரிச்சுறாங்க. ஏன்னா அவங்க வேணும் எல்லாமே. எனக்கு இதுதான் உண்மைன்றது ஒரு விஷயமே கிடையாது. என்னால் அந்த பாவனைக்கு போகவே முடியாது. என் மனம் அது இடமே கொடுக்க முடியாது. நான் போவேன் நிர்வாணமா? வேட்டியாக வந்தாலே 10 வாட்டி இழுத்து இழுத்து கட்டுறேன். என் மனசு கூட அப்படி தான் அப்பப்போ அவங்க வந்து போகுது, வலிச்சு வலிச்சு தான் கட்டுறேன். இங்கே இருக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கிறேன்.
கேட்டை தாண்டின உடனே வேட்டி ஆகுற மாதிரி என் மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி எல்லாத்தையும் வாரி பூசிக்கிறேன். புரியுதுங்களா? இந்த பாவனை அவங்களுக்கு இருக்குது. யாரால் அதை போக முடியலையோ அவங்களாம் பக்தராக மாறிக்கிறாங்க. இதுதான் சந்தோஷம். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்